நெசவு தொழிலையும் நெசவாளர்களின் வாழ்வையும் முன்னேற்றுவது அரசின் பொறுப்பு என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. சென்னையில 11வது தேசிய கைத்தறி தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்காக மேம்படுத்தப்பட்ட மின் வணிக தளத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துணை முதல்வர் உதயநிதி அறிமுகப்படுத்தியிருக்காரு. மேலும் 2024-25 ஆண்டில் சிறந்த வேலைப்பாடு கொண்ட ரகங்களை திறம்பட நெசவு செய்த நெசவாளர்களை சிறப்பிக்கும் வகையில 60 விருதாளர்களுக்கு மொத்தம் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் திறன்மிகு நெசவாளர் விருதுக்கான பாராட்டு சான்றிதழ்களையும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்காரு. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி, தமிழ்நாட்டில் 2 லட்சம் கைத்தறிகள் 2.5 லட்சம் நெசவாளர்கள் இருக்காங்கன்னு, கைத்தறிகளின் எண்ணிக்கை அடிப்படையில அசாம் மேற்கு வங்கத்துக்கு பிறகு 3வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளதுன்னு கூறியிருக்காரு. கடந்த ஆண்டு மட்டும் 1146 கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறி பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. கைத்தறி நெசவாளர்களுக்கு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள், புதிய வடிவமைப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அவர்களால் மேலும் சாதிக்க முடியும்னு கூறியிருக்காரு. இலவச வேட்டி சேலை சீருடை திட்டங்கள் மூலமாக கைத்தறி நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டு வருது. குறிப்பாக கடந்த ஆண்டு பொங்கலுக்கு அதிக அளவுல வேட்டி சேலைகள் கொள்முதல் செய்யப்பட்டன. இதன் மூலம் நெசவாளர்கள் 154 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டிருக்குன்னு உதயநிதி கூறியிருக்காரு.